ஆசி தமிழ் முரசின் செய்திகள் வாசிப்பது கனிமொழி. ஆஸ்திரேலிய செய்திகள். கொரோனா பேரிடர் காரணமாக கடந்த ஒரு வருடமாக ஆஸ்திரேலியாவில் சர்வதேச விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் ஆஸ்திரேலிய மக்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக மட்டுமே அவ்வப்போது விமானங்கள் இயங்கிக் கொண்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆஸ்திரேலியர்களை மீண்டும் தாயகம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் பல ஆஸ்திரேலியர்கள் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஸ்காட் மாரிசன் மீது குற்றப்புகார் ஒன்றை எழுப்பியுள்ளனர். ஸ்காட் மாரிசன் அரசு எங்களை மீண்டும் தாயகம் அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கை ஏதும் ஒழுங்காக எடுக்கவில்லை என்றும், குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான விமானங்களை மட்டுமே மாரிசன் அரசு இயக்குவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதை வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் ஆஸ்திரேலியர்கள் ஒன்றாக இணைந்து standardaussies.org என்ற ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி அதில் ஸ்காட் மாரிசன் அரசின் மீது ஒவ்வொருவரும் பல புகார்களை அடுக்கி ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய மனித உரிமை கவுன்சிலுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். ஜியோஃப்ரி ராபர்ட்சன் QC என்பவர் எந்த ஒரு அரசும் தாயகம் திரும்ப நினைக்கும் மக்களை ஒரு வருடத்திற்கும் மேலாக தடுத்து நிறுத்துவது என்றும், ஸ்காட் மாரிசன் அரசுக்கு முன்னர் இருந்த இது அரசியல் கட்சிகளும் வெளிநாடுகளில் வாழும் ஆஸ்திரேலிய மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளனர் என்றும், ஆனால் ஸ்காட் மாரிசன் வெளிநாட்டில் வாழும் மக்களை பற்றி சிந்திக்க மறுக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்தோர், முதல் முறை வீடு வாங்குபவர்கள், மாணவர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் உள்ளிட்டவர்களுக்கு காமன்வெல்த் வங்கி இலவசமாக சேவைகளை வழங்குவதாக அறிவித்திருந்தது. ஆனால் கடந்த 2010 2019 ஆண்டிலிருந்து சுமார் 9,69,457க்கும் மேலான இதுபோன்ற வாடிக்கையாளர்களிடமிருந்து $55 மில்லியன் பணத்தை வசூல் செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய பத்திரங்கள் மற்றும் முதலீட்டு ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இலவசமாக சேவைகளை வழங்குவது என்று அறிவித்துவிட்டு காமன்வெல்த் வங்கி கட்டணம் வசூலித்தது ஏன் என்று ASIC கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்த காமன்வெல்த் வங்கி, இலவசமாக சேவை வழங்கும் அமைப்பில் எங்கோ பிழை நடந்திருக்கிறது என்றும், திட்டமிட்டு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றும், வங்கியின் சேவை பராமரிப்பில் ஏற்பட்ட பிழையே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளது. இதுபோன்று காமன்வெல்த் வங்கியின் மீது 14,005 புகார்கள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது. யுத்த வீரர்கள், ஊனமுற்றோர் மற்றும் குழந்தைகள் உட்பட்டவருக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர தள்ளுபடியில் கூட வாடிக்கையாளர்களிடம் காமன்வெல்த் வங்கி கட்டணம் வசூலிப்பதாக ASIC குற்றம் சாட்டியுள்ளது. குயின்ஸ்லாந்தின் முதல்வர் அனஸ்தேஷியா, பிரிஸ்பேனில் இன்று ஒரே ஒரு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், இது ஏற்கனவே கொரோனா வைரஸ் பரவிய இடத்திலிருந்துதான் பரவி உள்ளதாகவும், இதனால் பிரிஸ்பேனில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று பரவ ஆரம்பித்ததால் அமல்படுத்தப்பட்ட 3 நாள் பொது முடக்கம் இன்றுடன் முடிவடைகிறது என்றும் அறிவித்தார். மக்கள் சந்தோஷமாக ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடலாம் என்றும் கூறியுள்ளார். இன்று பொது முடக்கத்தை நீக்கிய பிறகு மக்கள் சாலைகளில் கவனமாக செல்ல வேண்டும் என்றும், போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், ஏதேனும் விபத்துகள் நிகழா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். பொது முடக்கம் முடிவுக்கு வந்தாலும் சில நிபந்தனைகளுடன் கூடிய தளர்வே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி எந்த காரணத்தை முன்னிட்டும் மக்கள் வெளியே செல்வதானால் அவர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், உணவு விடுதிகளில் 4 சதுர மீட்டர் சமூக இடைவெளியை விட்டு உட்கார்ந்தே சாப்பிட வேண்டும் என்றும், மதுபான விடுதிகள் மற்றும் மற்ற அரங்குகளில் நடன நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும், ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் விதமாக ஒரு வீட்டில் 30 பேர் வரை கூடுவதற்கு அனுமதி உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வயதானவர்களை பராமரிக்கும் மையங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பார்வையாளர்களாக செல்ல அனுமதி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தேவாலயங்களில் நடத்தப்படும் டோக்கன் முறை நிகழ்ச்சிகளில் 100% மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், ஆனால் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசத்தை அணிந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட கோல்ட் கோஸ்ட் பகுதிக்கு செல்லலாம் என்று ஏதேனும் திட்டம் வைத்திருந்தால் அதில் எந்தவிதமான மாற்றத்தையும் செய்யாமல் அதை உடனடியாக செயல்படுத்துங்கள் என்று கோல்ட் கோஸ்ட் மேயர் டாம் டேட் கூறியுள்ளார்.
குயின்ஸ்லாந்தில் கொரோனா வைரஸ் தொற்று இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் கோல்ட் கோஸ்ட் வருவதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோல்ட் கோஸ்டில் வானிலை மிக அற்புதமாக இருக்கிறது என்றும் இங்கு ஒரு கொரோனா வைரஸ் தொற்றும் இல்லை என்றும் எந்தவிதமான கொரோனா விதிமுறைகளும் இங்கு அமல்படுத்தப்படவில்லை என்றும் ஆதலால் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட விரும்பும் சிட்னி, மெல்பர்ன் மற்றும் மற்ற பகுதிகளை சேர்ந்த கோல்ட் கோஸ்டில் வந்து உங்கள் ஈஸ்டர் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று மேயர் டாம் டேட் அழைப்பு விடுத்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் விதமாக மக்கள் கோல்ட் கோஸ்டுக்கு வந்தால் அதன் சுற்றுலாத்துறை மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய மக்களுக்கு மீண்டும் விமான சேவையை ஊக்குவிக்கும் விதமாக 1.2 பில்லியன் செலவில் பாதி விலை விமான கட்டண சேவை ஒன்றை மத்திய அரசு இன்று முதல் தொடங்கியுள்ளது. கோல்ட் கோஸ்ட், கெய்ன்ஸ், தி ஒயிட் சண்டேஸ், மெக்கே, டார்வின், டவுன்ஸ்வில், ஹோபார்ட், தி சன்ஷைன் கோஸ்ட், ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ், அடிலெய்ட், லான்சஸ்டன், டெவான்போர்ட், பர்னி, ப்ரூம், ஆவலான், மெரிம்புலா, கேங்கரு ஐலாண்ட், லெசட்டர் போன்ற 13 உள்நாட்டு ஆஸ்திரேலிய எல்லைகளுக்கு செல்ல குவாண்டாஸ், வெர்ஜின் ஆஸ்திரேலியா, ஜெட்ஸ்டார் போன்ற விமான சேவை நிறுவனங்களில் கட்டணம் பதிவு செய்பவர்களுக்கு பாதி விலை விமான கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை திட்டம் இன்று முதல் தொடங்கி ஜூலை இறுதி வரை நடைபெறும் என்றும் செப்டம்பர் மாதம் வரை பயணம் மேற்கொள்வதற்கு இத்திட்டம் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை பயன்படுத்தி விமான கட்டணம் பதிவு செய்பவர்களுக்கு அதற்கான பாதி விலையை மட்டுமே செலுத்தினால் போதும் என்றும் மீதி பாதி விலையை உங்களுக்காக மத்திய அரசு செலுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இத்திட்டத்தை பயன்படுத்தி ஒரு வாரத்தில் 46,000 விமான டிக்கெட் விற்க குவாண்டாஸ், வெர்ஜின் ஆஸ்திரேலியா, ஜெட்ஸ்டார் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளது. இந்த சேவை திட்டம் உள்ளூர் விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கு மட்டுமே செயல்படுத்தப்படும் என்றும் சர்வதேச விமான போக்குவரத்தை அக்டோபர் மாதத்திற்கு பிறகே தொடங்கலாமா வேண்டாமா என்பது முடிவெடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊடக நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள், சமூகத்தில் பிரபலமாக இருப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்யும் பொழுது அதற்கு சிலரிடமிருந்து அவ்வப்போது பல அவதூறான கருத்துகளும் பகிரப்படும். இதை கட்டுப்படுத்தும் விதமாக ஃபேஸ்புக் புதிய சேவையை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி சமூகத்தில் மதிக்கத்தக்க நபராகவோ அல்லது நிறுவனமாகவோ இருப்பவர்கள் ஃபேஸ்புக்கில் அவர்கள் பதிவு செய்யும் பதிவிற்கு வரும் அவதூறான கருத்துக்களை இனி அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் ஃபேஸ்புக்கில் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்கலாம் என்றும் தேவையில்லாத அவதூறான கருத்துக்களை நீக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் யார் யார் நீங்கள் பதிவு செய்யும் பதிவிற்கு கருத்து தெரிவிக்கலாம் என்பதை கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2019 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள இளைஞர் பேரவை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் டைலான் வாலர் பற்றி செய்தி ஊடக ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியான செய்தியில் பகிரப்படும் பல அவதூறான கருத்துக்களால் அவர் அந்தந்த செய்தி ஊடக நிறுவனங்களின் மீது வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கானது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் கடந்த வருட ஜூலை மாதம் மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கொண்டதன் விளைவாக ஃபேஸ்புக் இதுபோன்ற ஒரு சேவையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உலகச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கொரோனா வைரஸின் 3வது அலை பரவியுள்ளது. அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 42,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று மீண்டும் வேகமெடுத்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் நாடு தழுவிய ஊரடங்கை அறிவித்துள்ளார். பிரான்சில் 3வது முறையாக நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்களும் 3 வாரங்களுக்கு மூடப்படுவதாக அறிவித்த எமானுவேல் மேக்ரோன் தற்போது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாம் கட்டுப்பாட்டை இழந்து விடுவோம், தடுப்பூசி போடுவதே சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் மேலும் மே மாதம் நடுப்பகுதியில் நாட்டில் சகஜ நிலை திரும்பும் என நம்புவதாகவும் எமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கின்படி பகல் நேரத்தில் மக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றளவு மட்டுமே செல்ல முடியும். அதற்கு மேல் செல்ல வேண்டும் என்றால் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 51வது தாதா சாஹேப் பால்கே விருது இன்று அறிவிக்கப்பட்டது.
நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறையில் சாதனை படைத்ததற்காக அவருக்கு இந்த ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய திரைப்படத்துறையில் சாதனையாளர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது இதுவாகும். தங்கத்தாமரை பதக்கமும் ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசும் கொண்டது இந்த விருது பெறுபவர்களுக்கு வழங்கப்படும். தமிழகத்தில் இதுவரை நடிகர் சிவாஜி கணேசன், இயக்குநர் சிகரம் கே. பாலச்சந்தர் ஆகியோருக்கு தாதா சாஹேப் விருது வழங்கப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் இந்த ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட்டில் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலிய அணியின் ஆல்ரவுண்டர் மிஷெல் மார்ஷ் தனிப்பட்ட காரணத்தால் IPL போட்டியிலிருந்து விலகுவதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திடமும் ஐதராபாத் அணி நிர்வாகத்திடமும் சில தினங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்திருந்தார். கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வளையத்தில் தன்னால் நீண்ட நாட்கள் இருக்க இயலாது என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் மிஷெல் மார்ஷுக்கு பதிலாக இங்கிலாந்து அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் ஜேசன் ராயை ஐதராபாத் அணி நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஏலத்தில் ஜேசன் ராய் விலை போகவில்லை. இப்போது அவரை அவரது அடிப்படை விலையான ரூபாய் 2 கோடிக்கு ஐதராபாத் அணி வாங்கியுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக BCCI சார்பில் நடத்தப்படும் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகள் வெகுவாக குறைக்கப்பட்டன. முதல் தர கிரிக்கெட் போட்டிகளை நடத்தப் போவதில்லை என்று BCCI முடிவு எடுத்ததால் தான் இரண்டாம் தர போட்டிகளான சையத் முஷ்டக் அலி கோப்பை, விஜய் ஹசாரே கோப்பை போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆனால் இப்போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள், நடுவர்கள், போட்டி அதிகாரிகள் என 400 பேருக்கு 2 மாதங்களாக BCCI சம்பளம் தராமல் இருப்பது இப்போது தெரியவந்துள்ளது. ஊதிய தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதற்கு BCCI-யில் இது குறித்த விஷயங்களை மேற்பார்வையிட யாரும் இல்லை என்பதுதான் காரணமாக பார்க்கப்படுகிறது. BCCI இதை விரைவில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.